இது சப்ஜி, குடமிளகா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மூணும் இது மாதிரி ஸ்லைஸ்டு மாதிரி கட் பண்ணிட்டு அது கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தீபாவளிக்கு நாடோ பக்கோடாக்கு கலந்து வச்ச மாவு இருந்தது, அதை கரைச்சுன்ட்டேன். அதிலே உப்பு, காரம், பெருங்காயெல்லாம் போட்ட மாவு நல்லா கரைச்சாச்சு. இதை நல்லா வதக்கின்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு ஜலந்தடித்து மூடிடணும். ஸோ அது 75% குக் ஆகிடும். நம்ம அதை தொட்டு பார்த்தா அந்த குடமிளகாய், கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் வெந்திருக்க போது இந்த கரைச்சி வச்சுருக்கிற கரைசலை அது மேலே அப்படியே டிப் ஆகிற அளவுக்கு விட்டு ஃபுல்லாக அந்த காயெல்லாம் டிப் ஆகணும். அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயும் விடணும். எண்ணெய் விட்டுட்டு நல்லா வதக்கிண்டே இருக்கணும். அந்த காயெல்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் அது மேலே போட்டுட்டு வதக்கினா இந்த கேஸ்டிங் வானால் அந்த சூட்டுக்கு எண்ணெயை விட்டால் அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக ஆகிடும். இன்னும் கூட உதிரி உதிராக வரும். இது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனி கலந்து சாதம் பண்ணாலும் தொட்டுக்கலாம். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இது ஒரு பேலன்ஸ்டு டயட். கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணி